ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கிரெடிட் ஸ்கோர். ஆக்சுவலி வந்து கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அங்கே நிறைய பேர் வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து நிறையா மெயின்டைன் பண்ணே இல்லை. அது எப்போ நமக்கு தெரியும்னா, சில விஷயம் நடக்கிறப்ப தான் கிரெடிட் ஸ்கோர் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம். கிரெடிட் ஸ்கோர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சப்போஸ் எடுத்துக்கணும், எனக்கு இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஒரே சேலரி தான் வாங்குறாங்க. ஆனா ஒருத்தனுக்கு வந்து ஹோம் லோன் ஈஸியா கிடைக்கும். அவனுக்கு மார்ட்கேஜ் லைக் இந்த கார் இன்சூரன்ஸ் ஈஸியா கிடைக்கும். கார் லோன் ஈஸியா கிடைக்கும். ஆ, அவங்க சில வீடுக்கு ரெண்டல் போறதுக்கே வந்து உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? இன்னொருத்தனுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர் எப்படின்னா, நீங்க கிரெடிட் கார்ட வந்து எப்படி வைஸா யூஸ் பண்றீங்கன்றது பேர் தான் கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஆ கிரெடிட் கார்ட வந்து கண்ட மேனி தேய்க்கிறது. போட்டு இஷ்டத்துக்கு ஸ்வைப் பண்றது, வெறும் மினிமம் பேமெண்ட் பண்றது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுறதுலாம் கிரெடிட் ஸ்கோர் வந்து பயங்கரமா டிராப் ஆகும். இப்போ ஆக்சுவலி குட் கிரெடிட் ஸ்கோர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் ஸ்கோர் வந்து கனடால வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 900 வரைக்கும் இருக்கும் கிரெடிட் ஸ்கோர். ஸோ 300லேருந்து 559னா ரொம்ப புவர் கிரெடிட் ஸ்கோரா இருக்கும். 560லேருந்து 659னா ஃபேர்ன்னு சொல்லுவாங்க. 660லேருந்து 724னா குட்ன்னு சொல்லுவாங்க. 725லேருந்து 759க்கு வந்து வெரி குட்ன்னு சொல்லுவாங்க. 760 ப்ளஸ் வந்து எக்ஸலன்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து கிரெடிட் ஸ்கோர். இந்த வந்து ஸோ 660 ப்ளஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கு கீழ வந்து போறது ரொம்ப கஷ்டம். இதுல என்னன்னா, எப்படின்னா இப்ப கனடாக்கு யாரெல்லாம் புதுசா வராங்களோ, அவங்க டிஃபால்ட்டா ஒரு பேங்க்ல வந்து கிரெடிட் கார்டுன்னு ஒண்ணு குடுப்பாங்க. கிரெடிட் கார்டு வந்து நீங்க ஒரு லிமிட் குடுத்துருவாங்க உங்களுக்கு. 2000, 3000 சில இடத்துல 1000ன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் குடுப்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நீங்க உங்க இன்கம்லாம் பார்த்தா தான் கிரெடிட் லிமிட் ஏத்துற மாரி இருக்கும். ஸோ கிரெடிட் லிமிட் இன்கிரீஸ் பண்றதுக்கு உங்க இன்கம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுவாங்க. இப்போ நீங்க வீடு வாங்க போறீங்க, இல்ல கார் வாங்க போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு வீடுக்கு சில வீடுக்கு ரெண்ட் போனா கூட உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லா இருக்கான்னு பார்ப்பாங்க. நல்லா இருந்தா மட்டும் கிரெடிட் ஸ்கோர் குடுப்பாங்க. ஏன்னா, கிரெடிட் கார்டுனா என்ன ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கடன். உங்களுக்கு கடன் குடுக்குறாங்க. அந்த கடன வந்து நீங்க எப்படி அடைக்கிறீங்க அப்படின்றது தான் மேட்டர். ஸோ நீங்க சரியா பண்ணல, உங்க ஸ்கோர் கம்மியா இருக்குன்னா, உங்களுக்கு கார் 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 லோன், ஹோம் லோன் அப்புறம் வந்து இந்த வீடு ரென்ட்லாம் வந்து சில காண்டோஸ்லாம் போம்போது உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. ஏன்னா நீங்க நீங்க இதுவே சரியா பே பண்ணலன்னா, அப்ப இதெல்லாம் எப்படி பாட்டா பே பண்ணுவீங்கன்றனால அத வந்து இது பண்ணுவோம். இதான் மேட்டர். இப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து எப்படி வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்குவீங்க. ஸோ வந்து மந்த்லி வந்து உங்களுக்கு ஒரு பில் ஜெனரேட் ஆகும். அந்த பில்ல வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். அதுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ்ன்னு காட்டுவாங்க. மினிமம் பேலன்ஸ்ன்னு காட்டுவாங்க. ஓகேங்களா? ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி கிரெடிட் ஸ்கோருக்கு வந்து நீங்க பே பண்றது. இப்ப என்னன்னா, கிரெடிட் ஸ்கோர வந்து ஏன் நெறைய பேரு ஸ்கோர் குறையுதுன்னா, அதுல சில விஷயத்தினால ஸ்கோர் வரும். முதல் விஷயம் என்னன்னா, ஃபுல் அமௌண்ட் பே பண்ணாம இருக்கிறது. இல்லன்னா ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் பே பண்ணலாம். இல்லன்னா சில பேர் வந்து மினிமம் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. மினிமம் அமௌண்ட் பே பண்ண உங்க கிரெடிட் ஸ்கோர் குறைஞ்சிட்டே இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மினிமம் அமௌண்ட்னா மினிமம் $10 $20ன்னு சொல்லிட்டு கேட்கட்டும். மினிமம் அமௌண்ட் பே பண்ணுவாங்க நெறைய பேர். அது ரொம்ப தப்பான இது. கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமா இறங்கி விடும். அது ஒரு விஷயம். 2வது சில பேர் வந்து இப்ப சும்மா சும்மா போயிட்டு கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த ஆப்லயே போய் பார்க்குற மாரி இருக்கும் கிரெடிட் ஸ்கோர. சும்மா செக் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப புவரான டெசிஷன். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி பார்க்குறப்போ கிரெடிட் ஸ்கோர் வந்து இறங்கும். சில பேர் வந்து 2, 3 வாட்டி கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. 2, 3 இடத்துல கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. ஸோ ஒரு இடத்துல கிரெடிட் கார்டு வாங்கும்போதும் ஒரு 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 ஹாட் செக் மாரி ஒண்ணு பண்ணுவாங்க. அப்போ பண்ணும் உங்க கிரெடிட் ஸ்கோர் டேட்டா டவுன் ஆகும். ஸோ நீங்க வந்து கிரெடிட் கார்டு 2, 3 இடத்துல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு வாட்டி புது கிரெடிட் கார்டு உங்க ஸ்கோர் கொஞ்சம் லைட்டா ட்ராப் ஆகும். 2வது சில சில பேர் வந்து கிரெடிட் ஸ்கோர வந்து பில்ல பே பண்ணாம இன்ட்ரெஸ்ட் மேல இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட்லாம் ஆட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா ஸ்கோர் பயங்கரமா குறையும். ஏன்னா சில பேர் வந்து மறந்துருவாங்க. ஸ்கோர் பே பண்ணவே மறந்துருவாங்க. அது வந்து ரொம்ப தப்பான டெசிஷனு. அதனால தான் நம்ம ஆத்தரைஸ் பேமெண்ட் போட்டு வச்சு அந்த ஆட்டோமேட்டிக்கா நம்ம செக்கிங் அக்கவுண்ட்லேருந்து கிரெடிட் கார்டு பே பண்ற மாரி நம்ம செட்டப் பண்ணிடணும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோர் வந்து இதாகும். இப்போ ஆ இது நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஸ்கோர வந்து எப்படி வந்து இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஸ்கோர மெயின்டெயின் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கிரெடிட் கார்ட வந்து ரொம்ப பெஸ்ட்டா என்ன கிரெடிட் கார்ட வந்து கரெக்ட்டான டைமுக்கு பே பண்ணணும். 3 டேஸ் பில்லு முடியறதுக்கு முன்னாடி அ 3 டேஸ் பிஃபோரே நீங்க வந்து ஃபுல் அமௌண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் அட்லீஸ்ட் பே பண்ணிடணும். உங்க ஸ்கோர் கரெக்ட்டா இருக்கும். மினிமம் அமௌண்ட் மட்டும் பே பண்ணினே இருந்தீங்கன்னா, உங்க கிரெடிட் ஸ்கோர் மெயின்டெயினே சரியா ஆகாது. 2வது அடிக்கடி கிரெடிட் ஸ்கோர் வந்து செக் பண்ணக்கூடாது. 2 வீக்ஸ் ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து நெறைய கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணாதீங்க. நெறைய கிரெடிட் கார்ட் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஸ்கோர் வந்து பயங்கரமா குறையும். ஆக்சுவலி இதெல்லாம் ஓட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ட்ரிக் ஒண்ணு கிரெடிட் ஸ்கோர் மெயின்டெயின் பண்றதுக்கு. என்னன்னா, நீங்க வந்து
உங்கள் கிரெடிட் லிமிட்டை ஏற்றிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் 1000 வந்து உங்களோட 100%னா நீங்கள் வந்து எப்பவுமே 30% தான் யூஸ் பண்ணணும். மாதத்துக்கு 30% தான் யூஸ் பண்ணணும். ஸோ 1000னா நீங்கள் மாதத்துக்கு 300 தான் யூஸ் பண்ணணும். ஸோ 300 யூஸ் பண்ணிவிட்டு அது 300 நீங்கள் கரெக்டாக பே பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து மாத செலவே 1000 ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் கிரெடிட் லிமிட்டை எப்படியாச்சும் பேங்க் கிட்ட பேசி 10,000 லிமிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட் லிமிட்டை வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் 1000 யூஸ் பண்ணீங்கன்னா 10% தான் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே பில்ட் பண்ணும். இப்போ என் கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட கிரெடிட் ஸ்கோரை வந்து என்னோட கிரெடிட் லிமிட்டை வந்து நான் 10,000 ஆக்கிட்டேன். ஸோ எனக்கு மாதம் அதிகபட்சம் 1000 ஆகும், இல்லை ஃப்ளைட் டிக்கெட் எப்பயாச்சும் போட 2000 ஆகும். ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணாலுமே எனக்கு 30% கீழே தான் எனக்கு ஆகும். ஸோ நான் பே பண்ண என் கிரெடிட் ஸ்கோர் நல்லா பூஸ்ட் ஆகும். இப்போது சில பேர் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க. கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக டவுன் ஆயிருக்கும், அவங்களால ஹோம் லோன் வாங்க முடியாது, வீடியோ ரெண்ட் வாங்க. இப்போ எப்படி அந்த கிரெடிட் ஸ்கோர் ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்கோரை வந்து நீங்கள் வந்து இப்போ திரும்ப கரெக்டாக ஃபுல் அமௌண்ட் பே பண்ண ஆரம்பிக்கணும். இனி கொஞ்சம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் கார்டை வந்து 10% மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி. இப்போ சப்போஸ் உங்கள் $1000 தான் லிமிட்னா $100 மட்டும் மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு மீதி எல்லா அமௌண்ட்டும் நீங்கள் வெளில ஸ்பெண்ட் பண்ணுறப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். கிரெடிட் ஸ்கோர் பெரிய செக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எல்லா அமௌண்ட்டும் ஃபுல் அமௌண்ட்டாக பே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஆக்சுவலி கிரெடிட் ஸ்கோரோட. இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் நினைப்பாங்க. பட் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அது இப்போ தெரியாது, ஃபியூச்சரில் இங்கேயே இருக்கிறப்போ கிரெடிட் ஸ்கோர் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஃபீலே பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த அமௌண்ட் கடனாக கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் ஷாப்பிங் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் அந்த அமௌண்ட்டு கரெக்டாக பே பண்ணணும். எல்லாரும் மினிமமாக பே பண்ணிவிட்டு அது வாடகை மாதிரி தள்ளி போட அது தள்ளி போயிட்டே இருக்கும். மினிமம் அமௌண்ட் பே பண்ணால் கூட கிரெடிட் ஸ்கோர் அடி வாங்கிட்டு தான் இருக்கும். சில பேர் மினிமம் அமௌண்ட் கூட பே பண்ணால் மறந்துடுவாங்க. அது ரொம்ப ஸ்கோரை பாதிச்சிடும். இன்ட்ரெஸ்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏறி நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மல்டிபிள் கிரெடிட் கார்டு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து எதுக்குன்னு எனக்கு ஆக்சுவலி தெரியாது. ஒரு கிரெடிட் கார்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் மல்டிபிள் கிரெடிட் கார்டு வாங்க உங்களுக்கு ஸ்கோர் டவுன் ஆகும். இன்னொன்று எல்லாமே உங்கள் சின் நம்பரோட கனெக்ட் ஆனனால நீங்கள் எத்தனை கிரெடிட் கார்டு வச்சுன்னு எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ ஸ்கோர்ஸ் வந்து எல்லா கிரெடிட் கார்டை வச்சு உங்களுக்கு ஸ்கோர் கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல மட்டும் கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க, இன்னொரு பேங்க்ல வைக்கணும், ரெண்டுத்துக்கும் தனித்தனி கிரெடிட் ஸ்கோர்லாம் கிடையாது. இந்த பேங்க் கிரெடிட் கார்டு வந்தாலும் அதே கிரெடிட் ஸ்கோர் தான் உங்களுக்கு இங்கே ரிலேட் ஆகும், இங்கே கனெக்ட் ஆகும். ஸோ வேற பேங்க் அக்கௌண்ட் வேற கிரெடிட் ஸ்கோர் அப்படிலாம் கிடையாது. மொத்தமாக உங்கள் ஓவரால் ஸ்கோர் வந்து உங்கள் சின் நம்பரோட கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் பேங்க் கால்குலேட் பண்ணி இப்போ உங்கள் ஸ்கோரை வந்து காட்டுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இனிமேல் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட் கிரெடிட் கார்டு சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க்கில் பேசி உங்களுக்கு அது ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் எது நல்ல கேஷ்பேக் தருது, எது நல்ல பாயிண்ட்ஸ் தருதுன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் பர்ச்சேஸ் பண்ணுற கார்டை ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணி கரெக்டான டைமுக்கு பே பண்ணிவிட்டு கரெக்டான அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு 30% வரைக்கும் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ரெண்டல் ஈஸியாக போகலாம், வீடு வாங்கலாம், அப்புறம் வந்து லோன் கிடைக்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.